ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையிலேயும் திருப்தியான சந்தோஷத்தையும் இன்னும் கர்த்தருடைய பக்கத்திலே நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பையும் தந்து வருவதற்காக ஆண்டவருக்குள்ளே நன்றி செலுத்துகிறேன். யாராவது ஒருத்தர் என்னை உங்களுடைய சமூகத்திலிருந்து என்னை பிரிச்சிட வேணாம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்களுடைய சிந்தனைகள் எதுவோ அதுதான் என்னுடைய சிந்தனை, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியோ அதுவே என் வாழ்க்கை முறை என்று யாராவது ஒருத்தர் சொன்னால் நாங்கள் எப்படியெல்லாம் அதை பற்றி யோசிப்போம். அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வேதாகமத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கையாக இருந்தது. ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வட்டாரம். அந்த சுற்றுப்புறம் அத்தனை பேரும் நினைத்திருக்கவில்லை. எல்லாரும் தங்களுக்கு இஷ்டமானதை செய்து கொண்டு வந்திருந்த காலம். எல்லாரும் நினைச்சாங்க இதுதான் சரியானது என்று நினைத்தார்கள். ஆனால் அது எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் அதற்குள்ளே இருந்த நபர்களுடைய இந்த சம்பாஷணை விசேஷமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது ரூத் என்ற புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே. அதிலே அந்த ரூத் என்ற பெண்மணியுடைய வாயிலிருந்து வந்த வாக்கு மூலம் என்ன தெரியுமா? என்னை பொங்கல் என்று சொல்ல வேண்டாம். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அது ஒரு விதத்திலே அதை கேட்ட நயோமிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னால் நயோமியினுடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பம் இருந்தது. அவளுடைய வாழ்க்கையிலும் அவள் ஒரு துன்பமான சூழலில் இருந்து பஞ்சத்து நிமித்தம் இடம் பெயர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்பிக்கையோடு வந்த ஒருத்தி. தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்து போன ஒரு சூழல். இப்போது அவளுக்கு எதிரானு எதுவே தெரியாமலே போயிடுது. அதே நேரத்தில் அவர் திரும்பி பார்க்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. திரும்பி பார்க்கிற பொழுது கர்த்தர் அந்த கஷ்ட காலத்திலேயும் தன்னுடைய ஜனங்களை போஷித்தார் என்ற உண்மையை கேள்விப்பட்ட பொழுது அவளுக்கு ஆச்சரியம் வந்தது. பஞ்சத்தால் தானே அவங்க வந்தோமே, ஆனால் இப்போது அந்த பஞ்சத்திலேயும் கர்த்தருடைய போஷிப்பு இருந்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது இப்பொழுது தன்னுடைய பக்கத்தில் இருந்த 2 மருமக்கள் மாத்திரம்தான். அந்த 2 பேரையும் பார்த்து சொல்லுகிறாளாம், இல்லை என்னை விட்டு போங்கள் என்று சொல்லி. ஏன்? அவளுடைய வாழ்க்கை ஒரு வெறுப்பு நிறைந்தது, கசப்பு நிறைந்தது. அதே நேரத்தில் எதையெல்லாம் நான் நினைச்சுட்டு இருந்தேனோ அந்த நினைப்பு எல்லாமே தன்னை விட்டு போனது போல ஒரு சூழல். அதனாலே அவள் நினைத்த ஒன்றே திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போவதை பற்றித்தான். ஸோ இந்த 1:16 இதில் இருந்த ரூத் என்ற பெண்மணி மற்ற மருமகளோ அவளை விட்டு போக தீர்மானித்தாள். ஆனால் ரூத் வேறு ஒரு தீர்மானத்தை எடுத்தாள். அந்த தீர்மானத்தை எடுத்தது மாத்திரமல்ல, இந்த 16வது வசனத்திலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை ஒன்று தெரிய ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழலிலே இருக்கக்கூடும். ஆனால் இங்கே எதை வைத்துக்கொண்டு இந்த ரூத் நம்பிக்கையை வெளிப்படுத்தினாள் என்றால், நயோமியினுடைய நம்பிக்கைகளையும் கண்ட ஒருத்தியாக அவள் இருந்தாளாம். நயோமி பின்பற்றின கர்த்தருடைய சத்தியத்தையும் கர்த்தருடைய அந்த ஆரோக்கியமான வழிகாட்டுதல்களையும் அவள் அறிந்து கொண்டாள். அதன் பின்னர் தன் வாழ்க்கை முழுவதும் அவரிடத்திலே அவள் ஒப்பு கொடுத்திருந்தாள். அதுதான் ஒரு விஷயமாக இருந்தது. மோவாபிய கடவுள்களை அதிகமாக பின்பற்றி கொண்டு வந்த இந்த ரூத் இப்பொழுது சொல்லுகிறாள் நயோமியை பார்த்து, உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று அவள் நம்பகமான ஒரு வார்த்தையை சொல்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அது எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். நிறைய பேருக்கு அது ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு பக்கமெல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றே நம்புகிற பொழுது அவர் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எங்களை திரும்பவும் கடவுளோடு ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிற கடவுளாக இருக்கிறார். இங்கே ரூத் விசேஷமாக கர்த்தரை தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் கடவுளாக நம்பினாள். எதிர்காலம் தெரியாது, ஆனால் தெரியாது விட்டாலும் பெத்லேஹேமுக்கு போறதை பற்றி அக்கறையோடு இருந்தாள். ஒருவேளை இன்றைக்கு யாராவது இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எதிர்காலமே தெரியாமல் இருந்தால் கூட இயேசு உங்களுக்கு எதிர்காலத்தை வைக்கிறதுக்கு ஆசையோடு இருக்கிறார், காத்திருக்கிறார். இயேசுக்கு மேலே வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கர்த்தருக்கு மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரமே ரூத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது. அதுக்கு பின்பு 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே அவளுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு மாற்றம் ஒன்று நடக்கிறது. அவள் எதை நயோமி பின்பற்றினாலோ நம்பினாலோ அந்த கர்த்தரை அவள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். தன்னுடைய சொந்த இரட்சகராக வாழ்க்கையின் தெய்வமாக அவள் முழுவதுமாக அதை ஏற்றுக்கொண்டாள்.
காணாதவற்றை அவள் நம்பினாள் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்திலேயும் அதை பற்றி போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் காணவில்லை, ஆனால் அவள் நம்ப ஆரம்பித்தாள். அதனாலே அவள் முழுவதுமாக பின்பற்ற ஆரம்பித்தாள். இப்பொழுது இந்த 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவள் அந்த மீட்பருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இணைந்து போவதற்காக அவள் போகிறதை நாங்கள் பார்க்குறோம். இந்த 2வது அதிகாரத்திலே அது ஒரு விசேஷமானது. இந்த ரூத்தின புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது அவளுக்கு ஒரு சந்திப்பு ஒன்று வருகிறது, போவாஸ் என்ற ஒரு மனுஷனோட. அந்த போவாசனுடைய சந்திப்பு அவள் இப்பொழுது இன்னும் ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரராக மாற்றுகின்ற ஒரு விஷயத்தை அவளுக்கு கொண்டு வந்தது. முதலாவது அவள் நம்பினாள், she believed. 2வது அவள் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு குடும்பத்தோடு இணைத்து கொள்ளப்படுகிறாள். போவாஸோடு அவள் இணைத்து கொள்ளப்படுகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்பொழுது தான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் ஒன்று பிறக்கிறது. நம்பிக்கை இருக்கவில்லை, ஆனால் நம்பிக்கையோடு கர்த்தரை நேசித்தாள். நம்பிக்கையோடு நேசித்ததனால் 2வது அவள் இன்னும் ஒரு குடும்பத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த பெத்லெஹேம் இடத்துல இருந்து இந்த போவாஸ் என்ற மனுஷனுடைய உறவு அவளுக்கு வருகின்ற பொழுது அங்கே அவள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அதுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறாளாம். 3வது ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. போவாசனுடைய அந்த வயலிலே அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்பு கிடைத்தது? எதை நம்பினாலோ, எந்த குடும்பத்தை சார்ந்தவளாக அவள் மாறினாலோ, இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. அவர் அதில் சுற்றி இருக்கிற வேலை செய்தவர்கள் அத்தனை பேருடைய பார்வையிலையும் இந்த ரூத் ஒரு குணசாலியாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு பெண்மணியாக இருந்தாள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நம்பிக்கை, கர்த்தருக்கு மேலே வைத்த நம்பிக்கை, கர்த்தருடைய நம்பிக்கையோடைய வாழுகிறவருடைய உறவு அவளுக்கு கிடைக்கிற பொழுது இப்பொழுது 3வதாக அவள் நடந்து கொள்ளுகிற விதம், அவள் விடாமுயற்சியோடு வேலை செய்கிறாள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறாவாம். இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது களைப்பில்லாமல் அவள் அந்த வேலை செய்கிறதிலே விசேஷமானது தன்னுடைய மாமியாருக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒன்று அவளுக்கு இருந்தது. மற்றவர்களை குறித்த கரிசனை, மற்றவர்கள் குறித்த ஒரு பரிதாபம், அது எல்லாம் இருந்தது. ஸோ இந்த விதத்தில் இருந்தனாலே அவருடைய வாழ்க்கையை பார்க்குற பொழுது யாரும் குறை சொல்ல முடியவில்லை அவருடைய வாழ்க்கையை பார்த்து. பிரியமானவர்களே, 3வது ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இப்பொழுது நடத்தை. ஒருவேளை நீங்களும் யோசித்து பார்த்தோம்னா, நாங்கள் யாரை பின்பற்றுகிறோமோ அதன்படியே எங்களுடைய நண்பர்களும் எங்களுடைய வட்டாரமும் வந்து சேரும். அதே நேரத்தில் நாங்கள் யாரை பின்பற்றி எதற்குள்ளே நாங்கள் இருக்கிறோமோ எங்களுடைய குணாதிசயங்கள் அவர்களை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. 4வது ஒரு விஷயம் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவள் அதை தொடர்ச்சியாகவே கட்ட ஆரம்பித்தாள். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அவள் அதிலே தங்கி இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறபடி அவள் மதிப்புள்ள ஒரு பெண்ணாக அவள் வெளிப்பட்டாள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம் என்று கேட்டால், ஆரம்பத்திலேயே அவளுடைய நம்பிக்கையை கர்த்தருக்கு மேலே வைத்தது தான். அது அவளை அந்த கர்த்தருக்கு உரியவளாக மாற்றிற்று. கர்த்தருடைய சகவாசம் அவளுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போனாள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களை, ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடும், எதிர்காலத்தை தொலைத்து போட்டவளாக இருக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களோடையும் கூட இருந்து உங்களை வழிநடத்த விரும்புகிறார். ரூத் எப்படி ஒரு மனமாற்றத்தோடு ஆண்டவருக்கு மேலே தன்னுடைய முழுமையான அந்த நம்பிக்கையை வைத்தாலோ, அதே போல் நீங்களும் இன்றைக்கு நீங்கள் வைக்கக்கூடுமா இருந்தால் ஆண்டவர் உங்களையும் வழிநடத்த வல்லவர். அவளுக்கு ஒரு போவாஸ் என்ற அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அந்த சிறு ஜனங்களிலே அவளுக்கு ஒரு முக்கியமான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆச்சரியம். நம்புவோமா? கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம்.